தண்ணி இருக்கா ஓகே ஃபைனலாக நம்ம எடப்பாடியிலேருந்து இப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோவும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். குதிரை காலமேடு பேரேஜுக்கு வந்திருக்கோம் நம்ம. இங்கே சத்தம் நல்லா கேட்குது. சேலத்துலேருந்து ஈரோடு பக்கம் போகிறோம். ஓகே ஃபைனலாக யாரை சொன்ன பார்த்தீங்களா, அவரை கூட விட்டுருங்க. அவர் பெங்களூர் டிக்கெட்டு தான், பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு வாடானா வரவே இல்லை. அவன் ஒரு சில கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனைகளாமா, அதனாலதான் அப்படி இருக்கிறான். இவர் வந்து புது பொண்டாட்டி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ சேட்டை காட்டிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல நம்மளோட சேட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவனை வச்சு செய்வோம்னு எப்பயுமே ஃபர்ஸ்ட் வீடியோல தான் சொன்னேன், வச்சு செஞ்சோம். நம்ம பார்த்து பண்ணி வச்சு செஞ்சோம். கடைசி வரைக்கும் என்ன யாரும் செய்யல. இந்த ரைட்ல என்ன ஆகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 4-5 டிக்கெட் அங்க இருக்குது பாருங்க. அவன் எனக்கு டார்கெட் வைக்கிறான், பட் ஆனா அவனை தான் நாங்க செய்வோம். அது வேணா நல்லா பாருங்க. சரி ஓகே போலாமா ப்ரோ? போலாம் ப்ரோ. பார்ட்டி பண்ண முன்னாடி போறாரு, நம்ம என்எஸ் பின்னாடி வராப்புல. அட்வென்ச்சர் 250 தலை சும்மா கெத்தாகிறாப்புல. பார்த்துக்கலாம். நம்பூர் சைடு அம்மன் மாரியம்மன் கோயில்கள் தான் அதிகம். ஒரு சில காவல்கார முனியப்பன் கோயில்களும் இருக்கும். பட் ஆனால் இந்த ஈரோடு சைடு பார்க்குற இடம் எல்லாம் முனியப்பன் காவேரி கரை ஓரத்தில் எல்லாமே ஒரு முனியப்பன் முன்னோர்கள் சிலை தான் அதிகமே. வேற லெவலில் இருக்குது. நான் பார்க்குறேன் ஒன்றும் ஒரு 500 மீட்டருக்கு ஒன்ஸு முனியப்பன் கோயிலே தான் இருந்தே இருக்கு. மேட்டூர் டு பவானி ரோடு வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பத்திரகாளி தான். ஓகே, இப்போ அடுத்தது பெருந்துறை தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அங்கே ஒரு 4-5 பேர் நம்ம பசங்க வராங்க. அங்கேயே அப்படியே பிக் பண்ணிட்டு அப்படியே மதுரை தேனின்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பவானியில் இருக்கோம். 3 நதி சந்திக்கும் இடம் நம்ம பவானி கூடுதுறை கோயில் தான். சிவாய நமக. யாவும் சிவமே, எங்கும் சிவமே, எதிலும் சிவமே. மூன்று நதி சந்திக்கிற ஒரே கோயில் இங்க நம்ம தமிழ்நாட்டில். போலாம். நம்ம ஆள் பெங்களூர்லேருந்து வந்திருக்காருல்ல, அதனால எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பவானி ஆறு இதுதான். தண்ணி கீழே போகுது இல்லைங்களா? தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளோ கிளீனா. காலையில் இந்த தண்ணி அப்படி பார்க்கறதுக்கே அவ்வளோ ரிஃப்ரெஷ். இந்த பாலத்தை தான் எப்பயுமே நம்ம வீடியோ எடுப்போம். இந்த ஆர்ச்சி தான் பயங்கரமாக இருக்கும். போகக்குள்ளேயே வெல்கம் பண்ணுறதுக்காக இப்படியே கீழே போய் அப்படியே அங்கே வந்து பைபாஸில் ஜாயின் ஆகிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். எல்லாம் க்ளவுஸு சேஃப்டி அப்படியே எல்லாம் மாறியாச்சு. சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஹைவே இல்லையா? பெருந்துறை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்காங்களா நம்ம பசங்களாம். டுக்கோட்டியை தானே, செமையாக இருக்குது. அப்படியே ஈகிள் லுக்கு இருக்கு. மருத்துவக் கல்லூரிலேருந்து வந்து வச்சுருக்காங்களோட இந்த நந்தா. இதுதான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம். பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் இருக்காங்களாமா. அருள்மிகு கோட்டை முனியப்பன் ஆலயம். இங்கே தான் நிற்கிறாங்க பசங்க. கோட்டை முனியப்பன் கோயிலுக்கிட்ட மீட்டு. ஹாய் ப்ரோ. நானே தான். ரோடே நம்மளுக்கு தான். பழி கொடுக்குற கடை யாருன்னு தெரியுமா? நீதான்டா.
ஃபைனலாக எங்கே இருக்கோம்? ஈரோட்டுக்காரங்கிட்ட தான் கேட்கணும். பெருந்தரை பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம எங்க கோயில்கிட்ட வந்து இது பூஜைகள் முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்ப போறோம் ரைட்டு நோக்கி. ஓகே, நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு ப்ரோ வெல்கம் பண்ணி. ஃபர்ஸ்ட் மணி, நெக்ஸ்ட் மணி வாங்க உள்ள வாங்க வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சந்திப்பு கரெக்டான 4 சந்திப்பு இருக்கிறதுனால சந்திப்பா. ஓகே, நம்ம தலைவர் அந்தாண்ட பாருங்க, அவர் ட்ரிப்புக்கு எல்லாம் இருந்தாலும் வருத்தமாகுது. கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். கிளம்பா. சின்ன பாலம் தான், ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சென்னிமலையில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னாச்சு? மயங்கிட்டாரல்ல? என்னாச்சு? தண்ணி இருக்கா? அவ்வளோ ஒன்றும் இல்லை. முதலுக்காரா? அவரே தானே விழுந்துட்டாரு? அவரே போய் டச் பண்ணத்தான். ஃபோன் அங்குது பாரு. கடைசியாக டயல் பண்ண நம்பர் கூப்பிட்டீங்கன்னா இது என்ன இடம் தெரிஞ்சுங்களா? இல்லை ப்ரோ, நாங்கள் இப்போ வந்துட்டு மதுரை போயிட்டு மதுரை தேடி போயிட்டோம். அருண் விஜய் அதெல்லாம் தெரியாம ஓகே நீங்க வரையில் பார்த்தீங்க? இல்லை, லைவாக தான் நடந்தது. முன்னாடி வந்து அவர் அந்த காரில் இவரே இடிச்சு விழுந்தது தான். இவரு மேலே தான் தப்பு இல்லை. ஆமாம், இவர் ட்ரங்க் பண்ணிருக்காரு. இங்கே இந்த வேகத்தடைக்கு ஸ்லோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காரு. அவர் அப்படியே பார்க்காம விட்டார். அவர் போயிட்டு காருக்காரன் போயிட்டோம். நாங்கள் தேனி போயிட்டு மேகமலை அப்புறம் மூணார் போலான்னு இருக்கோம். உங்கள் பேர் ப்ரோ? சபாபதி. ஓகே. இது லோக்கல் தானே நீங்கள்? சரி ப்ரோ, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பெருந்தூர் ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போயிருப்பாங்களா? சரி, ஓகே ப்ரோ. பிரைவேட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா என்ன? இவங்க பிரைவேட் கூப்பிட்டு போகிறாங்களா? இல்லை, கவர்மெண்ட் தான் கூப்பிட்டு போகிறாங்க. பிரைவேட்டுக்கு போவாங்க. ஆமாம், அவங்க டீல் வச்சுருப்பாங்க. சரி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ, பார்க்கலாம். நம்ம முன்னாடியே வந்து விழுவுறாரு. ஆக்சுவலாக சென்னிமலை வந்துட்டோம். நம்ம அடுத்து சாப்பிட்ணும். காங்கயம் வழியாக போக போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்டு போக போகிறோம். ஓகே, இங்கே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே அடுத்து ஒரு ஸ்பாட்டில் வந்து பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். என்னது? சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சில பிளான்ஸ்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ரேஷ் ட்ரைவ் பண்ணக்கூடாது, குரூப்பாக போகிறோம் அப்படிங்கிறது இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து மதுரை தான், ஒட்டஞ்சத்திரம் வழியாக போகிறோம். இங்கேருந்து மதுரைக்கு வந்து 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் காங்கயம் பஸ் ஸ்டாண்டு. காங்கயத்தில் இருக்கிறோம். ஒட்டஞ்சத்திரம் ரோட் எடுத்தாச்சு. ஒரு தார் ஒன்று என்ன அடி விழுந்துருக்குது பாருங்க. டிரைவர் சைடு அங்கே வரட்டும். தார் பற்றி என்ன அடி விழுந்துக்குது.
இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிறோம். காற்றால் அங்கங்கே 2-3 தெரியுது கண்ணுக்கு. தாராபுரம் 23 ரோடு அப்படியே பிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு தாராபுரம் ரோடு. தாராபுரம் வந்துட்டோம். பொள்ளாச்சி தாண்ட போனால் 60 கிலோமீட்டரு, ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல். மேலே தான் நம்ம ஏறுறோம். முன்னாடி வந்த ஆளை காணுமே, நான் காட்டு எடுத்துருக்கிறேன். இந்த பக்கம் தான்டா போகணும். ஃபோன் பண்ணிட்டு ஆமாம், லாரி கொஞ்சம் உள்ள தள்ளி நிறுத்துங்க. ஒரு ஜூஸை ஒன்று போடலாம்னு நினச்சிருக்கோம். இங்கேயும் ஒரு ஜூஸ் பிரேக் ஒன்று எடுத்தோம். அதெல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ அப்படியே இன்னும் வந்து கரெக்டாக வந்து மதுரைக்கு 80 கிலோமீட்டர் இருக்குது. எதுக்கும் சம்மந்தெல்லாம் ஒருத்தன் வரான். இந்த மலை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அப்படியேங்க அப்போ அந்த சென்டரில் ஏதோ ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஒட்டாஞ்சத்திரம் பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு காஞ்சி கருவாடாக போயிருந்துச்சு. இந்த பக்கம் பசேர்னு சூப்பராக தென்னை மரமும் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது. ரோடு ஆனால் பஞ்சர் ஆகுது. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். மதுரை 68, தேனி 22, தூத்துக்குடி 214 கிலோமீட்டர். இப்போ நம்ம மதுரை தான் போயிட்டுருக்கோம். நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொழைத்துண்டா போதும். குரூப்பில் ஒரு சம்பவம். எம்டி வந்து ஃபேன் ஓட மாட்டேங்குது. அது இல்லாமல் ஃபியூஸ் போயிட்டு டிஸ்பிளேவும் ஆஃப் ஆகிடுது. ஏதோ ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. அதை என்னன்னு தெரில, பார்க்கணும். இந்த MT-15 வந்து ஃபேன் ஓடாமல் ஃபியூஸும் போயிட்டு டிஸ்பிளேவும் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. ஃபேன் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து ஃபியூஸ் போகுதுன்னு ஃபேனோட மெயின் பிளக்கே பிடிங்கி விட்டோம். ஹீட்டர் சென்சார்லேருந்தே பிடிங்கி விட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்தே நம்ம ஹீட்டர் சென்சார் இல்லாமலேயே அப்படியே ஃபேன் ஓடோடைய கூலிங்லேயே போகலாம் அப்படின்னு பண்ணோம். மழை வருதுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்டு கிளம்பிடலான்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சாப்பிட்டு கிளம்புனோன்னு மழை அடித்து பிசுறு கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் மழை பெய்யுதுன்னு ஒரு கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்பயுமே எடுத்தோம். திருப்பி மழை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கிராஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் மழை விட்டுச்சுன்னு எடுத்து கேமரா மாட்டினா திருப்பியும் தூரல் போடுது. R15S ஃபஸ்ட்டு வெர்ஷனுக்குள்ளே 3 பேர் ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் போகிறாங்க. மழையா வெயிலா புயலா கொடைக்கானல் பிரிவுகிட்ட வந்துட்டோம். மொத்தம் சும்மா பிசரை கிளம்பிட்டு வர்றாரு பாரத் பென்ஸ்காரரு. இன்னும் 37 கிலோமீட்டர். ரைட் சைடில் போனால் கொடைக்கானல் ரோட்டு. கொடைக்கானல் தேனி 32 கிலோமீட்டர் இருக்குது. கொடைக்கானல் இங்கே வந்து ஏற ஆரம்பிச்சுன்னா 52 கிலோமீட்டர். எங்கள் அப்பா, இதுதான் கொடைக்கானல் ரோடு. குமுளி 91, சபரிமலை 216, வைகை 6 இந்த பக்கம் போகணும். பெரியகுளம், வாடிப்பட்டி, தேவதானப்பட்டி அந்த பக்கம் வாடிப்பட்டி. வைகை அணை டேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர். நெல்வயல் பாருங்கள் 2 பக்கமும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா. அந்த எல்லை வரைக்குமே இருக்குது, இந்தாண்ட அந்த எல்லை வரைக்குமே இருக்குது.
அழகாக இருக்குது. நெல் வயல் அடிக்கிற வண்டி அங்கே இருக்குது பாருங்க. அழகான கிராமத்து வாழ்க்கை. அழகு தான். கோப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங். சுருளி அருவியா? ஓ, உள்ள ஆளுங்கிறாங்க, விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா 1 கிலோ குப்பைக்குது அதில். ஓ மை காட், லென்ஸை மட்டும் அப்பப்போ தொடச்சிக்கிட்டேன். வா, செமையா இருக்குல்ல? சூப்பராக மேலேருந்து அணையிலேருந்து தண்ணி அப்படியே நைஸாக வருது பாருங்க. ப்ரோ பா தரமாக இருக்கு ப்ரோ. டேய் ப்ரோ வரம்பா. வரம்போ வரம்பா. வண்டி வருது. வாரம் இந்த ஓட்டம் வந்து ஒரு நாள் கூட தண்ணி எப்படி வருது பாருங்க. வைகை அணை. மேலே போய் பார்க்கணும். கீரி இங்க மழையே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல விதமான அணைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த வைகை அணை வந்து அணை மேலே இருந்து அழகாக ரசிக்கிற ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி வேறு லெவலில் இருக்குது. வருகைக்கு நன்றி. வைகை அணையோட இந்த இது இப்போ மதுசோர் இந்த அளவுக்கு இருக்காட்டுங்குது. அட்டேங்கப்பா, வேற மாதிரி தான். அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஜாலியாக அடுத்த ஒரு நண்பரை இப்போ மீட் பண்ண போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு ஸ்டே. போடி நாய்க்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு போடிக்கு தான் போயிட்டுருக்குறோம். என்னடா போடி வாடின்னு எடுக்கிறோன்னு பார்க்காதீங்க, அது ஊர் பேர் அப்படி தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அற்புதமாக. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு வண்டிங்களே. என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நாம் செலிப்ரேட் பண்ணுறது தானே. மீட் பண்ணியாச்சு, இதான் நேரில் பார்க்க முடியும். இங்கே வந்து சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. ஏகே ரைடர் ஆனந்த் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். அப்படியே அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஆறு அப்படியேங்கப்பா, அங்கே டேம்லேருந்து வர்றது தண்ணி இங்கே போகுது வந்து அந்த ஆறு. இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தது நம்ம ஆனந்த் ப்ரோ தான். நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஒரு ஃபேன் சண்டேன்னு பார்க்காம வாங்கி அந்த ஹெமகாவோட ஃபேனை வந்து மாற்றிட்டோம் நைட்டோட நைட்டாக. நெக்ஸ்ட் டே ட்ரிப் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக ஃபேன் மாற்றிட்டு ஆனந்தோட வீட்லேயே வந்து சாப்பாடும் சரி ஸ்டேவும் சரி எல்லாமே அவரே ப்ரொவைட் பண்ணார். சூப்பரான ஒரு அவரோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட எல்லா கோரைடர்ஸோட சேனல் லிங்க்ஸும் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துருங்க.